இன்றைய நவீன காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் முறையில் மிக முக்கியமான ஒரு அம்சமான சில நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல்வேறு வகையான நிகழ்கால நடைமுறைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளக்கூடிய செய்திகளை நமக்கு வாழ்வியலிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியலை நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியல் முறை என்பது நமக்கு எல்லா வகையிலும் நம்முடைய வாழ்வியலை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்துக்கொண்டோம் என்றால் வெறுமனே முஸ்லிம் சமூகத்தோடு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நட்புறவை வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நாம் வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சமூக மக்களோடும் தன்னுடைய நட்புறவை ஏற்படுத்தினார்கள். அதிலே கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுவார்கள். யாரிடத்திலே ரகசியத்தை சொல்ல வேண்டும், முஸ்லிம்களிடத்திலேயே பழகினாலும் எல்லோரிடத்திலும் ரகசியத்தை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார் யாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிரித்து வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் எல்லா சமூகத்தோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் நட்புறவை வைத்திருந்ததை நாம் வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அகல் போரிலே கலந்து கொண்டு வரும் பொழுதுதான் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. மதீனா நகரத்திலே யூதர்கள் வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்து, யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னவெல்லாம் கட்டளையிடுகிறார்களோ அந்த கட்டளைகளுக்கு கடவுள் வழிபாட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொள்வதிலும் தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களிலும் அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு மதீனா நகரத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யூதர்களும் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று முஷ்ரிக்குகள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிற சமூகத்தையும் அரவணைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு தூரம் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த சூழலிலே வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சமூக மக்களிடத்திலே, பிற முஸ்லிம் அல்லாத பிற மக்களிடத்திலே வாங்கிய அந்த நற்பெயர்கள் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நற்பெயர்களை சுமந்து நின்றிருக்கிறார்கள் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற சமூக மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நடந்து கொண்ட முறை, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட முறை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசிய முறை, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய முறை, இதெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பிற சமூக மக்களிடத்தில் இவ்வளவு தூரம் நேசத்தோடு பழகியிருக்கிறார்கள், இவ்வளவு தூரம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்று நிகழ்வுகளிலே அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் பிற சமூக மக்களிடத்தில் பழகி கொண்டிருக்கிறோம். வியாபார ரீதியாக, நட்பு ரீதியாக, நண்பர்களாக, கல்லூரி தோழர்களாக, பள்ளிக்கூட மாணவர்களாக, வியாபாரத்திலே, இன்னவிரவற்றிலே, எல்லா விஷயங்களிலும் அவர்கள் நம்மோடு நட்புறவு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பற்றிய அவர்கள் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் என்ன என்று கேட்டால் எல்லோரையும் நாம் எப்போதும் சொல்ல மாட்டோம். சிலரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது, நம்மை பற்றிய சான்றிதழ் இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று பேசக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். வியாபாரத்தில் சுத்தம் கிடையாது, பேச்சிலே சுத்தம் கிடையாது, நல்ல பெயர்களை வாங்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் என்றால் தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் நம்பி கொடுக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள், முஸ்லிம் என்றால் நம்பக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறார்கள். அதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ரெண்டையும் நாம் என்ன செய்யணும், நினைவு வைக்க வேண்டும். நமக்கு என்ன பாடம், அல்லாஹ்வுடைய தூதர் பிற சமூக மக்களிடத்திலே வாங்கிய பெயர் என்ன, பிறரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட அந்த நடைமுறை என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய வழிகாட்டு முறையை கொடுக்கிறார்கள். பிற சமூகத்திடத்தில் இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லால சொல்லல, வார்த்தையால் சொல்லவில்லை, நடந்து காட்டினார்கள். அதனுடைய விளைவுதான்
அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிய பட்டம் என்ன? அந்த மக்களிடத்தில், முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிய பட்டம் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக். இதெல்லாம் முஸ்லிம்கள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை யார் யார் யாரெல்லாம் ஏற்றார்களோ அவர்கள் அப்படி அழைத்தார்கள் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர்கள் கூட அப்படித்தான் அழைத்தார்கள். வரலாற்றை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக எதிர்த்தவர்கள் அபூஜஹல், உமர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக, மிகப்பெரிய எதிரியாக 2 பெரும் தலைவர்கள் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், உமர் இஸ்லாத்திற்கு வந்தார். அபூஜஹல் கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்தார். எல்லா போர்க்களத்திலும் தன்னுடைய சூட்சுமத்தை, தன்னுடைய திட்டமிடலை அந்த போரிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய படைக்கு எதிராக கொடுத்தவர் அபூஜஹல். இப்படி பல எதிர்ப்பலையில பல விஷயங்களை அபூஜஹலை பற்றி நாம் பேசலாம். அப்படிப்பட்ட அபூஜஹல் சொல்கிறார், அல்லாஹ் முஹம்மதே நீங்கள் அல் அமீன் தான், அஸ்ஸாதிக் தான், நீங்கள் நம்பிக்கையாளர் தான், நீங்கள் உண்மையாளர் தான், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எதை நிராகரிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்லயே இந்த செய்தியை சொல்வான். நாங்கள் எதை நிராகரிக்கிறோம் தெரியுமா? நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நிராகரிக்கிறோம். உங்களை நாங்கள் நம்பாம இல்லை. உங்களை பற்றி அந்த நம்பிக்கை தன்மையில எங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. நாங்கள் உங்களை நம்புறோம், உண்மையாளர்னு சொல்றோம், நம்பிக்கையாளர்னு சொல்றோம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அபூஜஹல் சொல்வார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நபியே அவர்கள் உங்களை நிராகரிக்கவில்லை. 6வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவர்கள் நீங்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை தான் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்திலே மிக மிக எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மதிப்பை வளர்த்துக் கொள்ள முடியுமோ வளர்த்துக் கொண்டார்கள். இது மிகச்சிறந்த ஒரு பாடம். இன்றைக்கு நம் சமூகத்திலே நம் பிற சமூகத்தோடு, பெரும்பான்மை சமூகம் பிற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி என்பது, அந்த தேசம் என்பது பெரும்பான்மை சமூகம், முஸ்லிம் சமூகம். ஆனாலும் பிற சமூகத்தில் எப்படி நடந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நன்மதிப்பை விதைத்துக் கொண்டே இருந்தார்கள். இங்கே பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லோரும் வருவார்கள். கிறிஸ்தவர்கள் வருவார்கள், இந்துக்கள் வருவார்கள், புத்தர்கள் வருவார்கள். அத்துணை மக்கள் வாழக்கூடிய பகுதி. என்ன செய்யணும்? நன்மதிப்பை அதிகப்படுத்துவதற்குண்டான அந்த முயற்சிகளை செய்யணும். இன்னைக்கு மோசடிகளில் ஈடுபடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மோசடின்னு சொன்னால் வியாபாரத்தில், அதிலும் குறிப்பாக சில தொழில்களை சொல்லியே நாம் சொல்லலாம். அவ்வளவு மோசடி நிறைந்து இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நாம் இன்னைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலை செஞ்சால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஒருத்தர் போய் வேலை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நாம ஒரு இடத்துல முதலாளியாக இருந்து ஒரு வேலையை நாம ஒரு பொருளை விற்பனை செய்யும் பொழுது அல்லது ஒரு சர்வீஸ் தொழிலில் ஈடுபடும் பொழுது நடக்கக்கூடிய மோசடிகள், சொல்லப்படக்கூடிய பொய்கள், அது உங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி உண்டான அந்த நன்மதிப்பை கெடுத்துரும். அப்ப இந்த சமூகத்திற்கான அந்த நன்மதிப்பு இருக்கு பாருங்க, அதை கெடுப்பதில் நாம முக்கியமான நபராக என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலத்திலையும் இருந்துடக்கூடாது. என்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது, ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது. நான் ஒரு நல்ல முஸ்லீமாக, வியாபாரத்திலும் சரி, தொழுதா மட்டும்தான் முஸ்லீம் நாம நினைக்கிறோம். தொழுகை ஒரு முஸ்லீமுக்கான கட்டாய கடமை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தொழுகை, நோன்பு, ஜகாத்து ஒரு முஸ்லீமுக்கான கட்டாய கடமை. இது மட்டும்தான் இஸ்லாமா என்றால், இஸ்லாம் இதை அடிப்படையாக நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை தாண்டி இஸ்லாம் சில உபதேசங்களை செய்கிறது. அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறவன் தான் முஸ்லீம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வியாபார சந்தைக்கு போறாங்க. அந்த பஜாருக்கு போனாங்கன்னா ஒரு தானிய குவியல் குவிக்கப்பட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, கோதுமை போன்ற ஒரு உணவுப் பொருள், தானிய பொருள். ரசூலுல்லாஹ் கையை உள்ள விடுறாங்க, உள்ள ஈரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, நீ இந்த ஈரமான பகுதியை வெளியே வச்சு வியாபாரம் பார்த்துருக்க வேண்டாமா? வெளியே காஞ்சி இருக்குது, இடையில போட்டா என்ன ஆகும்? எடை கூடும். ஈரமான பொருளுக்கு நிறையன்னு சொல்ல மாட்டேன், சில இறைச்சி கடைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணியில முக்கி எடுத்து எடையை போடுவாங்க. அதே மாதிரி சில தண்ணீரில் புழங்க வேண்டிய சில பொருட்களை, காய்கறிகள் போன்ற பொருட்களை, கீரைகள் போன்ற பொருட்களை தண்ணீரை நம்ம முன்னாலேயே முக்கிய என்ன செய்வான், சுத்தம் பண்றாரா, தூக்கி போடுவார். இடம் என்ன செய்யும்? கூடும். ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சாங்க. எப்படி கண்டிச்சாங்க? அந்த ஈரமான பகுதியை வெளியே வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மோசடி செய்யக்கூடியவன் என்னை சார்ந்தவன் கிடையாது, மோசடி செய்யறவன் என்னை சார்ந்தவன் கிடையாது.
அப்ப நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்தவர்கள். நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வியாபாரத்தில் ஒரு சின்ன பொருளை வித்தாலும் சரி, அதில் அணு அளவு கூட பொய் இல்லாமல் வியாபாரம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். எல்லா தொழிலையும் பொய் இருக்குது. செய்யக்கூடியவர்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் சரியாக இருக்கும். நீங்க சர்வீஸ் ஃபீல்டை எடுத்தீங்கன்னு சொன்னா, சர்வீஸ் ஃபீல்டில் சொல்ற மாதிரி பொய்ய உலகத்தில் எவனும் சொல்ல மாட்டான். அவ்வளவு பொய். நாங்க சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தோம், வியாபாரம் செய்தோம், அவ்வளவு பொய். உண்மையை சொல்லிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா அன்னைக்கு வியாபாரம் இல்லை, அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரூபாய் இல்லை. நல்லா ஏற்றுக்கொண்டு சரி நீங்க செய்யக்கூடிய நீங்க செய்யறது உண்மைதான், இப்படிதான் செய்யணுமா, சரி அவங்க ஏற்றுக்கிட்டு வேற வழி இல்லாம ஏதாவது கொடுத்தாங்கன்னு வைங்க, அதை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு அந்த மனிதர் நல்ல மனிதரா இருந்தா அன்னைக்கு உங்களுக்கு உணவுக்கான பணம் கிடைத்தது. அவர் சரியான மனிதரா இல்ல, நீங்க உண்மையும் சொல்லணுங்கிற நெருக்கடியில் இருக்கும் பொழுது அன்னைக்கு உணவுக்கான அந்த வருமானம் இல்லாமல் போயிடும். அப்படியான நெருக்கடிக்கு மத்தியில பொய் பேசப்படுகிறது. பேசப்படுற போய் சும்மையா பேசப்படுது. மார்க்கம் அறியாதவர்கள் அல்லது இஸ்லாத்தில் இருந்து கொண்டே மார்க்கத்தை தெரியாத மக்கள் கூடுதல் 2 பொய்யை சொல்லி அவனை மாற்ற வேண்டாத பொருளை மாற்ற வச்சு அவனுக்கு கூடுதல் செலவழித்து விட்டு ஒரு வாகனத்தை எடுத்துக் கொடுங்க, அல்லது நீங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக் கொடுங்க, எலக்ட்ரானிக் பொருளை எடுத்துக் கொடுங்க, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கிறது. எல்லா பொருட்களிலும் ஏமாற்று, பொய், மோசடி நிறைந்திருக்கிறது. சிலர் மட்டும்தான் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி எனக்கு இது அவன் தவறாக புரிந்து கொண்டு எனக்கு அந்த 1 ரூபாய் உள்ளே வருவது அது எனக்கு ஹராம் என்பதை பயப்படுவாங்க. பாருங்க, 1 ரூபாய் உள்ள வந்துச்சுனாலும் என்னதுதான்? ஹராம் தான். 1 ரூபாய் அவன் அறியாம என்ன செஞ்சுட்டான்? நம்ம சொன்ன வார்த்தையில தவறாக புரிந்து கொண்டு அல்லது நாம சொல்றது வருமானத்துக்காக நம்ம சொன்னதுனால அவன் அதை நம்பி நமக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான்னு சொன்னா, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான்னு சொன்னா அது ஹராம் தான். அதுல மாற்றமே கிடையாது. ஏமாற்றி வியாபாரம் செய்கிறோம், பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறோம். பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். ஹராமாகவே விற்பனை செய்யாதே என்றார்கள். இது வியாபாரத்தில் முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறீர்களா? நிறைய முதலாளிகள் தொழிலாளிகளை நம்பாத அளவிற்கு தொழிலாளிகளுடைய அந்த நம்பிக்கை தன்மை இருக்கிறது. வெளியே போனாருன்னா கல்லாவை கூட்டாம வெளியே போக மாட்டாரு. ஏன்? அவனை நம்ப முடியாதுப்பா, கை வச்சிருவான். அல்லது தொழிலாளி என்ன செய்யறான்? மோசமாக இருக்கிறான். அல்லது பல இடங்களிலே முதலாளிகள் தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் கூடுதல் நேரம் வேலை வாங்கி அவர்களை சிரமத்திற்கு ஆழ்த்தக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது எல்லாத்துலையுமே பிற சமூக மக்கள் வருவாங்க. நம்மள்கிட்ட முஸ்லிம்கள் மட்டும் வியாபாரமாக்க மாட்டாங்க. பொருள் வாங்குறவன், விற்கிறவன், நம்ம கடையில வேலைக்கு அமர்த்திருக்கிறவன், யாரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எல்லாரும் பிற சமூக மக்களை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலிலே நாம் எல்லாத்தையும் கவனிக்கணும். நாம நீதியாக நடக்கணும். ஹலாலாக வியாபாரம் செய்ய வேண்டும். எந்த ஹராமும் வந்துவிடக்கூடாது. மாணவர்களே, இன்னைக்கு வியாபாரத்திலே அந்த பெரிய மோசடி தெரியும் பாருங்க, அது பெரிய வியாபாரமாக இருக்கணும். சின்ன மோசடி தெரிகிறது சின்ன வியாபாரமா இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் பெரிய வியாபாரத்திலிருந்தும் சின்ன வியாபாரம் வரைக்கும் எல்லா வியாபாரங்களிலும் பொய் கலந்திருக்கிறது. நாம் பொய்யில்லாத வியாபாரத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர் என்ன செய்றாங்க அப்படின்னா, தனக்கு கீழாக பணியாட்களை வைத்திருக்கிறார்கள், அடிமைகளை வைத்திருக்கிறார்கள். அப்போ அடிமைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வார் அப்படின்னா, ஒரு கடுமையாக நடந்து கொள்வார். பணியாளர்கள்ட்ட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான ஒரு சிறந்த முன்மாதிரியா இந்த நிகழ்வை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. ஒரு நாள் என்ன செய்யறார் அபூதர் அப்படின்னா, தன்னுடைய பணியாளரை பார்த்து தனக்கு கீழாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த அடிமையாக இருக்கக்கூடியவரை பார்த்து கடுமையான ஒரு வார்த்தையை பேசியிருந்தாங்க. பேசிட்டு அவருடைய தாயையும் சேர்ந்து திட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அபூதரே நீ இன்னும் ஜாஹிலியாவுடைய காலத்திலிருந்து வெளியே வரல அப்படிங்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹுவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களை உங்களுக்கு கீழாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அவன் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு உங்களுக்கு மேல என்ன செஞ்சுவான்? கொண்டு வந்துடும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் நாடுனா நாளைக்கு யாருனாலும் நமக்கு மேல இருப்பாங்க. எல்லாரும் கீழேயே இருந்துட்டு போறதில்ல. சூரா யூசுப்ல அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலையும் அல்லாஹ் ஒருத்தனை வச்சிருப்பான். இதான உண்மை, இதான நிதர்சனம்.
நாம நினைக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆளு நினைக்கிறோம். நம்மளை விட படிச்ச, நம்மளை விட நல்ல பேசக்கூடிய, நல்ல கிராஃப்ட் ஓதக்கூடிய, நல்ல தொழில் செய்யக்கூடிய, நல்ல சமூகத்தில் பழகக்கூடிய ஒருத்தர் எங்கேயாவது இருப்பார். நம்மளை விட மேலானவர்கள் எங்கேயோ இருப்பார்கள். நாம நம்மளை என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலும் தரம் உயர்ந்தவர் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான். அதான் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டும்தான் மிகப்பெரியவன். நாம மிகப்பெரியவன் கிடையாது. நாம படிச்சிருக்கோம், வச்சிருக்கோம், மார்க்கத்தில் நல்ல டேலண்டா இருக்கோம். நம்மளை விட டேலண்டா ஒருத்தர் நல்லா வச்சிருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்க அபூதருக்கு ஒரு குட்டு வைக்கிறாங்க, அழகா சொல்றாங்க. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அன்றைய தினத்திலிருந்து அப்படியே மாறுகிறார். தான் என்ன உண்ணுவாரோ அதை தான் அடிமைக்கு கொடுப்பார், தான் என்ன உடுத்துவாரோ அதைத்தான் அடிமைக்கு உடுக்க கொடுப்பார். இந்த காட்சியை ஒரு நபித்தோடர் பதிவு செய்கிறார். நான் ஒரு நாள் அபூதர் அவர்களை பார்த்தேன். அபூதர் அவர்கள் தன்னுடைய அடிமைக்கும் தான் அணிந்திருந்த அதே ஆடையை அணிய கொடுத்திருந்தார்கள். நான் கேட்டேன், 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை அணிந்திருக்கிறீர்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போதுதான் அபூதர் அவங்க இந்த வரலாற்று நிகழ்வை சொன்னார்கள். நான் இப்படி நடந்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை கண்டித்தார்கள் என்கின்ற இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நிகழ்வை அபூதர் அவங்க சொல்றாங்க. ஆக அன்பான சகோதரர்களே, சமூகத்தை பற்றிய ஒரு நன்மதிப்பை நாம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நாம் பிற சமூக மக்களிடத்திலே, பிறரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்குண்டான அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை நாம் இன்னும் கூடுதலாக பொய்யிலிருந்து விடுபட வேண்டும், புறம் பேசுவதிலிருந்து விடுபட வேண்டும், ஹராமான செயல்களை, பேச்சுக்களை தவிர்த்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வியாபாரங்களிலே மிக மிக கவனமாக, எந்த வகையிலும் அந்த அளவு கூட பொய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் லாபம் எவ்வளோ வைக்கலாம் ஒரு பொருளுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டு நெறிமுறை என்ன தெரியுமா? அவர் லாபம் வைப்பதற்கு அளவே கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒரு பொருள் அவர் விற்பனை செய்யும் பொழுது இது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்றது வேற, இது உள்ளடக்கமே வராதுன்னு சொல்லி வியாபாரம் செய்யறது பொய்யாக மாறிவிடும். ஆகையால் நாம் அதிலெல்லாம் ரொம்ப கவனம் எடுத்து, ஒரு சின்ன சின்ன வார்த்தை தானே, நம்ம இவ்வளவு லாபம் வைக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு எதுக்கு தெரியணுங்கிறதுக்காக எந்த வகையிலும் அது பொய் கலந்து விடக்கூடாது. அப்போ நம்ம இஸ்லாமிய சமூகத்தை பற்றிய ஒரு நன்மதிப்பை, அதுவும் நவீன காலத்திலே கூடுதலாக மக்களிடத்தில் விதைப்பதிலே நாம் முக்கிய நபராக இருக்க வேண்டும். நாம் மட்டும் சரியாகுவதால் நன்மதிப்பு உயர்ந்துருமான்னு நினைச்சா உலகத்துல வாழக்கூடிய எந்த முஸ்லிமும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஹலாலான வியாபாரத்தை செய்ய முடியாது. அப்போ இந்த விஷயங்களிலே நம்மை சார்ந்து வாழக்கூடியவர்கள், நண்பர்கள், வியாபாரிகள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே நாம் நம்முடைய நன்மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில், இந்த மார்க்கத்தை பற்றிய நன்மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜும்மாவினுடைய ஒரு அழகான நற்செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் மிக முக்கியமான காரணங்கள். நம் மூலமா இந்த சமூகத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அது ஏன்னா நம்மளால இந்த சமூகத்துக்கு எந்த பணியையும் செய்ய முடியல, அல்லது செய்யப்படக்கூடிய பணியில அதிகப்படியாக பங்காற்றவும் முடியவில்லை. இந்த சூழல்ல நாம செய்யக்கூடிய செயல் இந்த மார்க்கத்திற்கு கெட்ட பெயர் என்ன செய்யக்கூடாது, விளைவிச்சிடக்கூடாது. யாரும் நம்மை பார்த்து இப்படி பேசிடக்கூடாது. என்ன வார்த்தையை பேசிடக்கூடாது என்றால், முஸ்லிமா அவர்கள் வியாபாரத்தில் சுத்தம் கிடையாது, அவர்கள் ஹலாலை விற்பனை செய்ய மாட்டார்கள், முஸ்லிமா வியாபாரத்தை விட்டுருங்க, முஸ்லிமா அவர்கள் உண்மை பேச மாட்டார்கள் என்று யாரும் நம்மை பார்த்து பேசிவிடக்கூடாது. அது நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அரபியில ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னு சொன்னா, ஒரு காக்கையும் ஒரு கழுகும் ஒரு குட்டையில தண்ணி தேங்கி இருக்குமா இல்லையா, அதுல தண்ணீர் குடிப்பதற்கு சண்டை போட்டுச்சான். சண்டை போடும் பொழுது அந்த 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 குட்டையிலிருந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய காக்கை இடத்தில் அந்த கழுகு சொல்லிச்சா, இது எங்களுக்கு குறித்தான, சமூகத்திற்கு குறித்தான இந்த குளம் எங்களுக்கு குறித்தானது அப்படின்னு சொல்லிச்சான். 2 பேரும் சண்டை போட்டு ஒரு நீதிபதிகிட்ட போனாங்களா. நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். காக்கையினுடைய அந்த அந்த கழுகினுடைய அந்த வாத திறமையால் கழுகு ஜெயிச்சு வரும் பொழுது நீதிபதிகிட்ட அது கேட்குது, என்கிட்ட உண்மையே கிடையாது, உண்மையிலே இந்த குட்டை காக்கைக்குள்ளது தான், ஆனாலும் நீங்க அதுக்கு தீர்ப்பு கொடுக்காம எனக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா, நீ கழுகினுடைய சில நற்குணங்கள் இருக்குது, அந்த நற்குணங்களின் காரணத்தினால்தான் உனக்கு அதை தீர்ப்பளிச்ச அப்படின்னு சொன்ன உடனே அந்த கழுகுக்கு வெக்கமா போயிருமா. நான் எங்க சமூகத்திற்கு ஒரு நற்குணம் இருக்குதா,
அதனால் நான் வந்து சொன்னது உண்மைன்னு இவங்க நம்புகிறாங்களா? அப்போ நான் வந்து என்னுடைய அந்த வாதத்தெல்லாம் விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் காக்கைக்கு என்ன செய்கிறேன், அந்த குட்டையை அப்படியே கொடுத்துருந்தேன். அது உண்மையிலே அந்த காக்கைக்குள்ளது தான், அதனுடைய மன்னிப்பு கேட்டு அதை ஒப்படைக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சமூகத்திற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தை பற்றிய நன்மதிப்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். யாராவது ஒரு முஸ்லீம் தவறு செய்தால் கூட அது நம்பப்படக்கூடிய அளவில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் கவனம் எடுத்து நம்முடைய சமூகத்தை பற்றிய நற்மதிப்பை குறைக்கக்கூடிய எந்த காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த மார்க்கத்தை நாம் சேதப்படுத்தாமல் கண்ணியமாக, அது சேதப்படுவதற்கு காரணமாக இல்லாமல் கண்ணியமாக முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிய பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.